ஆன்மீக அன்புகளுக்கு எனது காலை வணக்கங்கள். என்று பார்த்தலாம் குரோதி தமிழ் வேடும் சித்திரை மாதம் 17ஆம் தேதி 30/4/2024 ஏப்ரல் மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 1:30 2:30 வரை, மாலை 7:30 8:30 வரை. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணிலிருந்து 4:30 வரை, குளிகை மதியம் 12 மணிலிருந்து 1:30 வரை, யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10:30 வரை. இன்றைய சூலம் வடக்கு திசை, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 5:58. இன்றைய திதி இன்று அதிகாலை 4:46 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 2:39 வரை போராடம், பின்பு உத்திராடம். இன்றைய அமிர்த யோகம் இன்று அதிகாலை 2:39 வரை சித்த யோகம், பின்பு அதிகாலை 5:57 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். இன்றைய கரணம் இன்று அதிகாலை 4:46 வரை வனிசை, பின்பு மாலை 3:58 வரை பத்திரை, பின்பு பவம். இன்றைய சந்திராசிரமம் ரோஹி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்று சந்திராசிரமம்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த ராசின்னு பார்த்திங்கன்னா மேஷ ராசி என்பது பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கி ஏற்பட போகுது உங்களுக்கு. அதே சமயத்தில் உங்களுடைய உரைகள் மத்தியில் உங்களோட பணி செய்கின்ற இடத்துல உங்களுடைய பேச்சாலேயும் உங்களுடைய செயலாலேயும் நல்ல ஒரு உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. ரிஷபராசி அன்பது கொஞ்சம் மனதுக்கு வருத்தத்தையும் சங்கடத்தையும் தொழில் தரக்கூடிய நாளாக இருக்கிறதுனால கொஞ்சம் படிக்கிற நேரத்துலேயோ உறவினர்கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுவதோ பழகுவதோ இல்லை கொஞ்சம் அமைதியை கடைபிடித்து கொஞ்சம் அமைதியான மனநிலையை நீங்கள் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் துயரம் உள்ள ஒரு நாளாக என்று அமைது பார்த்துக்கோங்க. மிதுனராசி அன்புக்கு பார்த்தா உங்களுக்கு உடல்நலம் சார்ந்த மனநலம் சார்ந்த எல்லா பிரச்சனையும் நீங்கி ஒரு நலமான ஒரு அற்புதமான நாள் அமைப்பது உங்களுக்கு. இது வரைக்கும் இந்த மன கஷ்டங்கள்லாம் நீங்கள் ஒரு எப்படின்னு கேட்டால் நல்லா இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு இந்த நாள் உங்களுக்கு ஒரு அற்புதமான நாள் அமைப்பது நலம் நிறைந்த ஒரு அருமையான நாளாக என்று அமைகிறது மிதுனராசி அன்பர்களுக்கு. கடகராசி அன்பு பார்த்தா இந்த உங்களுக்கு கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு தேர்ச்சியும் நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கக்கூடிய நாளாக இருக்குது. ஏதாவது எக்ஸாம் ஏதாவது எழுதிங்க இல்லை ஏதாவது ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நீங்கள் தேர்ச்சி பெறக்கூடிய ஒரு நிலையில் கண்டிப்பாக இருக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியான முன்னேற்றம் நாளாக அமைகிறது உங்களுக்கு. சிம்மராசி அன்பு கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கனிந்த மனசோடு இரக்க குணத்தோடு அனைத்தும் கொஞ்சம் ரொம்ப சகஜமாக இறங்கி அடுத்தவங்களுடைய கஷ்டத்தை புரிஞ்சு அவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய ஒரு இரக்கமான நிலை இருக்க போகிற நீங்கள். அதனால் இது கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய ஜென்ம சனிந்தால் உங்களுடைய கொஞ்சம் இரக்க குணம் என்று உங்களுக்கு இருக்க போகிறது. அடுத்த ராசியாகிய கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று கன்னிராசி அன்பர்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் பொறுமை காப்பது அவசியம். தொழில் சார்ந்த விஷயங்களையும் சரி, வியாபாரம் சார்ந்த விஷயங்களையும் சரி, அலுவலக பணி உள்ளவங்களும் சரி. அதனால் அலுவலகம், வியாபாரம், கஸ்டமரை, உறவினர்கள், குடும்பத்திலையும் கொஞ்சம் பொறுமையாக விட்டு கொடு செல்வதால் உங்களுக்கு பெருமையாக இருக்கக்கூடிய நாளாக என்று அமைவதால் கொஞ்சம் பொறுமை காத்தரக்கூடிய ஒரு நாளாக என்று அமைகிறது கன்னிராசி அன்பர்களுக்கு. துலாம் ராசி பார்த்தா கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் எடுத்து போனோம் வேலை முடிஞ்சதுன்னு வரக்கூடிய ஒரு நாளாக இருக்காதுன்னு கொஞ்சம் அலைச்சல் ஏற்பட்டு அந்த அலைச்சலுக்கு பின்னாடி தான் அந்த வேலை முடியும். சின்ன வேலை போனோன்னு முடிஞ்சிடும் 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம் நினச்சி போயிருப்பீங்கன்னா அந்த வேலையை இன்றைக்கி பூரா உங்களை அலைய வச்சு இழுத்தடித்து கடைசியில் அந்த வேலை வெற்றிகரமாக முடியும். கொஞ்சம் அலைச்சலுக்கு பின் வேலை முடியும். புயலுக்கு பின் அமைதி மாதிரி கொஞ்சம் அலைச்சலுக்கு பின் ஒவ்வொரு வேலை இன்று முடிய போகுது. கொஞ்சம் கவனமாக இருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தா நீங்கள் என்ன நினச்சிங்களோ அது நடக்காமல் வேறு ஒன்று நடக்கக்கூடிய நாள். கொஞ்சம் சோதனைகள் இருந்தாலும் என்னடா இது சோதனை இது நல்லா தானே போயிட்டு இருந்தேன், திடீர்னு இவ்வளோ பிரச்சனை வச்சு தடையை வச்சு நீங்கள் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு கொஞ்சம் சோதனைகளும் தடைகளும் வரக்கூடிய நாளாக இருக்கும். அந்த சோதனையிலும் தடைகள் நாள் பூரா இருக்காது உங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு அப்புறம் அந்த தடைகளை சோதனை கண்டிப்பாக உங்களுக்கு விலகக்கூடிய நாளாக இருக்க போதுனால கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு கொஞ்சம் செயல்படுவது உங்களுக்கு நல்லது.
உங்களுக்கு. தனுசு ராசி அன்பர்கள் பார்த்தா கொஞ்சம் எதுக்கெடுத்தாலும் கொஞ்சம் கோபப்படக்கூடிய நாளாக இருக்க போகிறதுனால கோவப்படாதீங்க. கோவத்தால் எதையும் சாதிக்க முடியாதனால நீங்கள் குடும்பத்திலேயோ இல்லை குழந்தைகள் மத்தியிலையோ உறவினர் மத்தியிலையோ நீங்கள் பணி சேர்த்துனே கோவப்பட்டீங்கன்னா அந்த கோவத்தால் உங்களுக்கு மேலும் சில சங்கடங்கள் வரக்கூடிய நாளும் அதே சமயம் அந்த கோபம் அதிகமாகக்கூடிய நாளாக தான் இருக்கும்போது ஆனால் நீங்கள் கோபத்தை குறைத்து கொண்டு இருந்தாலே உங்களுக்கு மேலும் மேலும் எந்த தொல்லை இல்லாமல் இருக்கனால கொஞ்சம் சினத்தை குறைத்துக்கொள்ள நாளாக அமைது உங்களுக்கு. மகராசி அன்பருக்கு கொஞ்சம் மகரத்துக்கு 12 சனி பகவான் இருந்தால ஏழை சனியோட கழுவடை கடைசி காலகட்டத்தில் இருக்கீங்க. அதனால் உங்களுக்கு அதனாலே உங்களுக்கு கொஞ்சம் மன நிம்மதி பரவாயில்ல. நம்ம சனியால் பல கஷ்டங்கள் பட்டாலும் சனி கடைசியில் இந்த போகின்ற சமயத்தை ஏதாவது நல்லது செய்வார். அந்த நல்லது செய்கின்ற காலகட்டமாக இருக்கிறதால கொஞ்சம் சில விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் தானாக எடுக்கின்ற போது ஒரு மனதுக்கு தன்னை மீற ஒரு நிம்மதியும் முடிஞ்சு போச்சுன்ற ஒரு மன திருப்தியும் வரக்கூடிய நாளாக என்று உங்களுக்கு அமைகிறது. அடுத்து கும்பராசி அம்மனுக்கு கும்பராசிக்கு பார்த்தா 1 சனி பகவான் ஜென்ம சேர்ந்தாலும் கொஞ்சம் உடைய பேச்சுக்களையும் செயல்களையும் கொடுக்கல் வாங்கல் ஜாமீன் கொடுக்கறது வாக்குறுதி கொடுக்குறது எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வாக்குறுதி கொடுத்தா அதை காப்பாற்ற முடியாது. ஆனால் சில பகைகள் வரலாம். நீங்கள் ஜாமீன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு பகை வரல. கொஞ்சம் பகை வராமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய செயல்களில் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக இருங்கள். அடுத்து மீனராசி அன்பர்கள் பார்த்தவங்களுக்கு உங்களுக்கு 2 சனி பகவான் இருந்தாலும் கொஞ்சம் உங்களுடைய செயல்களில் கொஞ்சம் பொறுமை இருந்தாலும் நிதானம் கடைபிடித்தாலும் உங்களுக்கு கடைசியில் கிடைப்பது வெற்றி நிச்சயம். அதனால் பொறுமையாக இருக்கிறதாலே கொஞ்சம் ஒரு விஷயங்களில் தள்ளி போகிறதுனாலே நீங்கள் மனசோர்வு அடையாதீங்க, டென்ஷன் ஆகாதீங்க. என்ன ஒரு தடை தாமதம் இருந்தாலும் கடைசியில் கிடைக்க போது வெற்றி நிச்சயம். அதனால் ஒரு வெற்றியோடு இருக்கக்கூடிய நாளாக அந்த மீனராசி அன்பருக்கு அமைகிறது. அனைத்து ராசி அன்பர்களும் நல்ல ஒரு அற்புதமான நாளாக அமைந்தால் உங்களுடைய இஷ்டத்தை வைத்து குலத்தை வணங்கி பணி தொடங்க கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.